அரசியல் ஆன்மீக எம்ஜிஆர். ஆசிரியர் மா. வெங்கடேசன். வாசிப்பது சுகன்யா கருணாகரன். வழங்குவது ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். எம்ஜிஆரை பற்றி எத்தனையோ நூல்கள் வெளிவந்துள்ளன. ஆனால் இதுபோன்ற ஒரு நூல் வந்ததில்லை. எம்ஜிஆரின் அரசியலையும் அவரது ஆன்மீக நம்பிக்கையையும் ஒருங்கிணைத்து ஆதாரபூர்வமாக இந்த நூல் எழுதப்பட்டுள்ளது. திராவிட இயக்கத்துக்காரர் என்று எம்ஜிஆரை ஏற்றுக்கொள்பவர்களை பார்த்து இந்த புத்தகம் மறுக்க முடியாத கேள்விகளை முன்வைக்கின்றது. தனது ஆன்மீக நிலைப்பாட்டை என்றுமே எம்ஜிஆர் மறைத்ததில்லை என்பதை தெளிவாக விளக்குவதோடு, தன்னால் மிகவும் மதிக்கப்பட்ட ஈவேராவின் நிலைப்பாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்க தயங்கியதே இல்லை அவர் என்பதையும் உறுதிபடச் சொல்கிறது. எம்ஜிஆரின் அரசியல் ஆன்மீக செயல்பாடுகளை விளக்கும் இப்புத்தகம் இதற்கு இணையாக அக்காலகட்டத்தின் அரசியல் சித்திரம் ஒன்றையும் சேர்த்து தருகிறது. காஞ்சி சங்கராச்சாரியார் போன்ற துறவிகளை ஆதரிப்பதால் தனக்கு வரும் முத்திரைகளை பற்றி எள்ளளவும் கவலைப்படாதவர் எம்ஜிஆர். தனக்கிருக்கும் ஆன்மீக நம்பிக்கைகளை பல முறை உரக்கச் சொன்னவர் அவர். பல புத்தகங்களை தேடி படித்து ஆய்வு செய்து தன் வாதங்களுக்கு வலுவான நிரூபணங்களுடன் இந்த நூலை எழுதியிருக்கிறார் மா. வெங்கடேசன். அரசியல் ஆன்மீக எம்ஜிஆர். அத்தியாயம் 1. யார் சொல்வது உண்மை? RSS அமைப்பின் அதிகாரப்பூர்வ இதழ் விஜயபாரதம். அந்த இதழில் 14/10/2016 எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் கிருபானந்த வாரியார் அவர்களின் படத்தை பதிவிட்டு, எம்ஜிஆர் போல இந்துத்துவ ஆதரவு முதல்வர் நேற்றும் இல்லை, நாளையும் இல்லை என்று முகப்பு அட்டையை போட்டு உள்ளே வெறும் 4 பக்கத்திற்கு எம்ஜிஆர் பற்றிய கட்டுரையை அந்த இதழ் வெளியிட்டது. இதற்கு உடனே மறுப்பு தெரிவித்த திராவிடர் கழகம் அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான உண்மையில் அக்டோபர் 16 முதல் 31, 2016 RSS அமைப்பை விமர்சனம் செய்து எம்ஜிஆர் மற்றும் ஈவேரா படத்தை பதிவிட்டு 11 பக்கத்திற்கு கட்டுரை வெளியிட்டது. இத்துடன் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையும் திடீரென நடத்தியது. திராவிடர் கழகம் என்ற வேரிலிருந்து கிளர்ந்தெழுந்து ஆலமரமாக வளர்ந்தவர் எம்ஜிஆர். திராவிட இயக்கத்தை சேர்ந்த அவரை அபகரிக்க RSS திட்டமிட்டதால் நாங்கள் முந்திக்கொண்டோம் என்று நூற்றாண்டு விழாவில் வீரமணி அவர்கள் பேசியிருக்கிறார். ஆனால் அதில் கூட புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் என்று சொல்லாமல் வள்ளல் எம்ஜிஆர் என்றே நூற்றாண்டு விழாவை கொண்டாடியிருக்கிறார்கள். எம்ஜிஆருக்கு புரட்சி நடிகர், புரட்சி தலைவர் என்ற அடைமொழியை ஏன் அவர்கள் கொடுக்க தயங்குகிறார்கள் என்பது அவர்களுக்கே தெரியும். ஏனென்றால் அவர் பல சமயங்களில் ஈவேராவின் கொள்கைகளுக்கு, திராவிடர் கழக கொள்கைகளுக்கு எதிராகவே செயல்பட்டுள்ளார் என்பதும் அவர்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். எம்ஜிஆரை திராவிடர் கழகத்துக்காரராகவே, ஈவேராவின் சீடராகவே குறிப்பிட்டு அக்கட்டுரையிலும் அவர்கள் வெளியிட்டுள்ள தந்தை பெரியாரும் டாக்டர் எம்ஜிஆரும் என்ற நூலில் எழுதியிருக்கிறார்கள். எம்ஜிஆரை திராவிடர் கழகத்துக்காரராகவே, ஈவேராவின் சீடராகவே குறிப்பிட்டு அக்கட்டுரையிலும் அவர்கள் வெளியிட்டுள்ள தந்தை பெரியாரும் டாக்டர் எம்ஜிஆரும் என்ற நூலிலும் எழுதியிருக்கிறார்கள். அப்புத்தகத்தில் ஈவேரா அவர்களை பற்றி எம்ஜிஆர் என்ன பேசியிருக்கிறார் என்று 4 கட்டுரைகளும் ஈவேராவின் ஒரு கட்டுரையும் இடம்பெற்றுள்ளது. ஈவேராவின் கட்டுரையில் எம்ஜிஆரை பற்றி வார்த்தைக்கு கூட ஈவேரா எதுவும் புகழ்ந்து விடவில்லை என்பதை படிப்பவர்கள் அனைவரும் புரிந்து கொள்ளலாம். பக்கத்தை கூடுதலாக்கவே அதை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. எம்ஜிஆர் ஈவேராவை பற்றி பெருமதிப்பு கொண்டிருந்தார் என்று திராவிடர் கழகம் சொல்கிறது. உண்மையிலேயே அப்படி கூட இருக்கலாம். ஆனால் ஈவேராவும் திராவிடர் கழகமும் எம்ஜிஆரை எப்படி மதிப்பிட்டது என்பது நமக்கு முக்கியம். அதேபோல எம்ஜிஆரும் திராவிடர் கழக கொள்கைகளை எந்த அளவுக்கு பின்பற்றியிருக்கிறார் என்பதும், அக்கொள்கைகளுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதும் நமக்கு முக்கியம். இரண்டையுமே நாம் பார்த்துவிடலாம். ஆதாரம் த ஹிந்து, 25/10/2016. இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது அரசியல் ஆன்மீக எம்ஜிஆர். ஆசிரியர் மா. வெங்கடேசன். வாசித்தது சுகன்யா கருணாகரன். வழங்கியது ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம். அனைவருக்கும் வணக்கம். ஒராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம். ஒராலிட்டி மொபைல் ஆப், AURALITY ஆப், கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர், ஸ்டோரிடெல், ஸ்பாட்டிஃபை, ஆடிபிள் மற்றும் டியூனின், ஓவர்டிரைவ், ஹூப்லா, libro.fm, AnyPlay, ஆடியோபுக்ஸ் நவ், ஆடியோபுக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். தங்களின் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.